ஓசூர் அடுத்த பேரண்டகள்ளி வனப்பகுதியில் யானைகள் நடமாடுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் திருலோகசுந்தர் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். திருலோகசுந்தர், பேரண்டகள்ளி வனப்பகுதியில் எப்போது யானைகள் நுழைந்தது? இந்த யானைகள் வனப்பகுதியில் விரட்ட வனத்துறையினர் இதுவரை எடுத்த நடவடிக்கைகள் என்ன? தேவேந்திரன், அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் பார்த்தீங்கன்னா தமிழகம் மற்றும் கர்நாடக எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த 2 எல்லை பகுதியிலும் வனப்பகுதிகள் நிறைந்த பகுதியாகும். ஆண்டுதோறும் கர்நாடக மாநிலம் பன்னார்கட்டா வனப்பகுதியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட யானைகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள வனப்பகுதியில் தஞ்சமடைவது வழக்கம். இந்த நிலையில பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சாணமாவு வனப்பகுதியில் ஒரு 5 யானைகள் தஞ்சமடைந்தது. இந்த யானைகள் இரவு நேரங்களில் ராமபுரம், ஆரியாலம், பாத்துக்கோட்டா உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் பயிர் சேதங்கள் செய்து வந்தது. இதையடுத்து வனத்துறையினர் இந்த யானைகளை விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த போது கடந்த 10 தினங்களுக்கு முன்பு இந்த காட்டு யானைகள் ஒசூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து கோடூர் வனப்பகுதிக்கு அங்கிருந்து சூளகிரி அருகே செட்டிப்பள்ளி வனப்பகுதியில் தஞ்சமடைந்தது. இந்த நிலையில இன்று அதிகாலை பார்த்தீங்கன்னா இந்த யானைகள் செட்டிப்பள்ளியை விட்டு வெளியில் பேரண்டப்பள்ளி வனப்பகுதிக்குள் தஞ்சமடைந்தது. இதை பார்த்த அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் வந்த வனத்துறையினர் இந்த யானைகளை வனப்பகுதியை விட்டு வெளியில் வராமல் பாதுகாத்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில இந்த பேரண்டப்பள்ளி வனப்பகுதியை சுற்றியுள்ள காவேரி நகர், காமன் தொட்டி, ராமச்சந்திரம், புக்காசரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் யாரும் இரவு நேரங்களில் வனப்பகுதியை விட்டு செல்ல வேண்டாம் என்றும் ஆடு மாடுகள் மேய்க்க வனப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருலோகசுந்தர், இந்த நிகழ்வுங்கிறது வருடா வருடம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். யானைகள் தொடர்ந்து இந்த பகுதிக்குள் வருவது இயல்பு. அப்படிங்கிற பட்சத்தில் வனத்துறையினர் முன்னெச்சரிக்கையாக என்னென்ன நடவடிக்கைகளை இதற்கு முன்பு எடுத்திருந்தனர்? வனத்துறையினர் குறிப்பிட்ட இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யானைகள் வராமல் இருப்பதற்காக மின் வேலிகள் அமைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அகழிகள் அமைத்திருக்கிறார்கள். இதையும் மீறி இந்த காட்டு யானைகள் மின்வேலிகள் இருக்கும் இடத்தில் மின்வேலிகள் ஓரமாகவே கொண்டு எங்கு மின்வேலிகள் இல்லாமல் இருக்கிறதோ அந்த பகுதி வழியாக ஊருக்குள் வருகிறது. அவ்வாறு வரும் யானைகள் இதுவரை பலரது உயிர் போயிட்டு இருக்கிறது. பல ஏக்கர் நிலத்திலான விவசாய பயிர்கள் நாசமடைந்திருக்கிறது. ஆனால் இதை கட்டுப்படுத்த முடியாமல் தொடர்ந்து வனத்துறையினர் போராட்டமாகவே இருந்து வருகிறது. தேவேந்திரன். திருலோகசுந்தர், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.